மகள இந்தியன் மார்க்கெட்ல ஒரு சில பைக் செக்மெண்ட் ரொம்பவே ஸ்பெஷல். 180, 220, 225 இந்த மாதிரி பைக் செக்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அண்டர் ரேட்டடா இருக்கு. அதே மாதிரி ஒரு யூனிக்கான பைக் செக்மெண்ட்ல இருந்து ஒரு பைக் எடுத்துட்டு வந்திருக்கேன். 500cc. 500cc நம்ம நிறைய பைக்ஸ் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு யூனிக்கான செக்மெண்ட்ல யூனிக்கான ஒரு பைக் தான் நம்ம கூட இருக்கு. கவாசகியோட நிஞ்சா 500. 2024 இந்த பைக்கை 400cc இருந்து 500cc அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அந்த மாடல் நம்ம கூட இருக்கு. இந்த பைக்ல வந்து என்ன ஸ்பெஷல்னா இப்ப புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க. நான் சொன்னேன் அந்த பைக்ஸ்லாம் வந்து அண்டர் ரேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி யூனிக்கான செக்மெண்ட்ல இந்த பைக் அண்டர் ரேட்டட் பைக் தானா அப்படின்னு சொல்லி கேள்வி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்றதுக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த புது நிஞ்சா 500 எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். மகளே நிஞ்சா 500 இந்த கதை எப்படி உருவாச்சுன்னு நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து நிஞ்சா 400 பைக் தான் இருந்துச்சு. அந்த பைக் ஒரு சூப்பரான பைக், அது கொஞ்சம் ஸ்பெஷலான பைக்னு சொல்லலாம். ஏன் ஸ்பெஷல்ன்றதை இந்த பைக்கை பத்தி பேசும்போது சொல்லிடுறேன். இந்த 500 ஏன் கொண்டு வந்தாங்கன்னா மொதல் வந்து 400cc வந்து Euro 5 நாம்ஸ், அதாவது குளோபலா இருக்க நாம்ஸ்ல வந்து அந்த இன்ஜின் மேட்ச் ஆகலை, அதாவது அந்த நாம்ஸ்குள்ள வந்து வரல. அதனால ஒரு ஓவர் சைஸ்டு இன்ஜினா போகணும்னு சொல்லிட்டு தான் கவாசிக்கு வந்து 450cc வந்து டிரைவ் பண்றாங்க. அந்த 450cc டிரைவ் பண்ணனால இனிமேல் 400 சொல்ல முடியாது, ஏன்னா 450 ஆயிடுச்சு இல்லை. ஸோ அதனால 500 சொல்லி ஓரளவு ரவுண்ட் ஆஃப் பண்ணி நிஞ்சா 500 லான்ச் பண்ணிடுவோம்னு சொல்லி 6Rோட டிசைன் லாங்குவேஜ் இன்ஸ்பயர் பண்ணி 450cc இன்ஜினை லோட் பண்ணி லான்ச் பண்ணப்பட்ட பைக் தான். 2024 லான்ச் ஆயிடுச்சு. முதல் வந்து பிளாக் கலர் ஆப்ஷன்ல மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த லைம் கிரீன் கலர் ஆப்ஷனை மிஸ் பண்ணிட்டே இருந்தோம். நிஞ்சாலே பச்சை கலர் இல்லைன்னா எப்படி, பச்சை கலர் இருந்தால் தான் நிஞ்சா அப்படின்னு சொல்லி எல்லா யங்ஸ்டர்ஸ்குள்ளேயும் போய் சேர்த்துருக்காங்க கவாசிக்கு. அந்த பச்சை கலர்னு சொல்ல வேணாம், லைம் கிரீன் கலரை நாங்கள் மிஸ் பண்ணோம். ஸோ அதனால கவாசகி அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நைஸ். இந்த நிஞ்சா 500ல இதுதான் ஸ்பெஷல். இதனால தான் நிஞ்சா 500 வந்துச்சு 400லேருந்து. இன்ஜினோட டியூனிங்ஸையும் சைஸையும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க, அதுதான் நடந்திருக்கு. அதனால அந்த Euro 5 நாம்ஸ்ல மேட்ச் ஆகி இந்தியாவுக்குள்ள வந்து BS6 நாம்ஸ்லேருந்து இப்போ BS6 Phase 2 நாம்ஸ் போய் இப்போ E20 கம்பேட்டபிளாகவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்ப்போம். ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தோன்னா அந்த 6Rக்கு சிமிலராகவே இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ப்பாக க்ளோஸ்டாக நல்லா இருக்குது, பார்க்குறது அக்ரெசிவாக இருக்குது. பட் இந்த சைட் மிரர்ஸ் வந்து ரொம்ப வைடாக வெளியே போகிற மாதிரி இருக்குது. இட்ஸ் டில்டபிள். பட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண தான் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் வரும்போது யூஸ் பண்ண 2-3 டைம் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஆகிறதுக்கு டேக் சம் டைம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த விண்ட்ஷீல்டு வந்து ஒரு ஷார்ட்டான விண்ட்ஷீல்டு தான், பட் கொஞ்சம் ஏரோடைனமிக்கலாக ஃபீல் பண்ண முடியுது அது ரைடரா. அண்ட் நம்ம போய்ட்டு ஹோல்டர் அண்ட் இம்பரியல் கவாசகி மதுரை இந்த பைக்கை பற்றி என்கொயரியில் டெஸ்ட் டே அப்படின்னா மதுரையில் இருக்க கவாசகி ஷோரூமை விசிட் பண்ணுங்க. கவாசகி பைக்ஸ் பற்றி எந்த பைக்ஸ்னாலும் நீங்கள் அங்கே என்கொயரி பண்ணலாம். டெஸ்ட் டேவும் ஒரு சில பைக்ஸ் வச்சிருக்காங்க, நீங்கள் டெஸ்ட் டே பண்ணி பார்க்கலாம். அவங்களோட லொக்கேஷன் கான்டாக்ட் ஸ்க்ரீனில் வரும், செக் பண்ணி பாருங்க. ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஏன் ஒரு USD கொடுத்துருக்கலாமே. கவாசகி பைக்ஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இது ஒரு ஜாப்பனீஸ் பிராண்ட். ஜாப்பனீஸ் பிராண்டை எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் போய் பாருங்களேன், மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும், கார்ஸாக இருக்கட்டும், ட்ரக்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே தான், இதில் யூஸ் பண்ணியிருக்க பார்ட்ஸில் தான். அது எவ்வளோ ரிலையபிளாக இருக்குது, அது எவ்வளோ டியூரபிளாக இருக்க போகுது, எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்றத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு ரைடருக்கு இந்த பைக்கை யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் USD ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் தேவையா நீங்கள் கேட்கலாம், பட் அவங்க பண்ணதை நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஃப்ரண்ட் ஃபெண்டர் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. பின்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸ்டெண்டர் போட்டு தான் ஆகணும். ஃப்ரண்ட்டில் 310mm டிஸ்க் வருது, 110 17 inches வீல்ஸ் வந்துருது. அண்ட் சைடில் பார்த்தோன்னா சைட் ஃபேரிங்கும் கொஞ்சம் அக்ரெசிவ் லெவலில் தான் இருக்குது. 2-3 ஃபேரிங்கை வந்து உள்ள சொருகியிருக்காங்க. இது ஒரு தனி ஆட் ஆன். இங்கே நிஞ்சாவோட பேட்ச், இது ஒரு அவுட்டர் ஃபேரிங், இது இன்னர் ஃபேரிங். இதுக்கு சுற்றி இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்ஸ் ஓகே, பட் த பெயிண்ட் குவாலிட்டி இஸ் டாப் நாச், நல்லா இருக்கு. அண்ட் ஃபேரிங் மவுண்டட் இண்டிகேட்டர், பட் அது ஒரு ஹாலஜன் பல்ப், அது LED கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதான் கருத்து. ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கில் இன்னொரு ஒரு விஷயம் கான்னு சொல்லலாம், கிரவுண்ட் கிளியரன்ஸ் 145 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதனால நீங்கள் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரை பார்க்குறீங்கன்னா முன்னாடியே கேர்ஃபுல்லாக அப்படியே சைடில் ஏற்றினீங்கன்னா தான் ஈஸியாக உரசாமல் போக முடியும். அதனால இந்த 145 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நீங்கள் லோடு இன்னும் கூட்டினீங்க அப்படின்னா இன்னும் கீழே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 452cc இன்ஜின், 45 bhpயும் 42.6 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்துருது. இது ஒரு DOH இன்ஜின் தான். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துருது, ஸ்லிப்பர் கிளச் வந்துருது, குவிக் ஷிஃப்டர்ஸ் இல்லை, எதிர்பார்க்காதீங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன், ஜப்பானீஸ் வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் தான் பண்ணணும். இப்போ டொயோட்டா கார்ஸ் போய் பாருங்களேன், ஃபீச்சர்ஸ்லாம் பெருசாக இருக்காது, பட் நீங்கள் தான் அந்த காரை யூஸ் பண்ணணும். அது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாக இருக்கும், பட் ஒரு சில விஷயங்களை ஃபிசிக்கலாக நீங்கள் பண்ணி தான் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஹோண்டா கார்ஸ் போங்களேன், அப்படி தான் இருக்கும். சுசுகி கார்ஸ் போங்களேன், அப்படி தான் இருக்கும். ஸோ ஏன்னா அதெல்லாம் ஜப்பனீஸ் பிராண்ட். இப்போ சுசுக்கினோட மாருதி சுசுகி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது இந்தியன் பிராண்ட். சுசுகி நான் பற்றி பேசுகிறேன். ஆனால் அதே மாதிரி இங்கே பைக்ஸில் வந்து யமஹா, கவாசகி அண்ட் சுசுகி மூணுமே ஜாப்பனீஸ் பிராண்ட் தான். 3 பிராண்டோட பைக்ஸையும் பாருங்களேன். சுசுகி பிராண்டில் இருக்க பைக்ஸில் நீங்கள் பெருசாக எலக்ட்ரானிக்ஸ் பார்க்க முடியாது.
கவாசிக்கு பிராண்ட்லேயும் பெருசாக இந்த மிட் ரேஞ்சில் இருக்க பைக்ஸில் பார்க்க முடியாது. ஆனால் அதே மாதிரி யமஹா போனீங்கனாலும் மிட் ரேஞ்சில் இருக்க பைக்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது. R3 எடுத்துக்கோங்க, MT-03 எடுத்துக்கோங்க, அதெல்லாம் CBU மோட்டார் சைக்கிள், எந்த எலக்ட்ரானிக்ஸுமே இருக்காது. என்ன வேணும்? ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கும், ரைட் பை த்ராட்டில், அதுவே டவுட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த பைக்கை ஃபீல் பண்ணணும். அந்த பைக்கை நீங்கள் லாங் டர்மாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்ல அந்த பைக்கில் இருக்கும். அதான் ரிலையபிலிட்டி. அதான் ஜாப்பனீஸ்னாலே நம்ம ரிலையபிள்னு சொல்கிறோம். அந்த கதை நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஸோ இந்த இன்ஜினோட லோ அண்ட் டார்க் எப்படி இருக்குது, 0 to 60 என்ன, 0 to 100 என்ன, இந்த கேள்விகள்லாம் இருக்கும். ஆனால் அதே மாதிரி வைப்ரேஷன் எப்படி இருக்குது, பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின், வைப்ரேஷன் இருக்கா இல்லையா, இந்த பல கேள்விகள் இருக்கலாம். அந்த பல கேள்விகளுக்கு சிம்பிளிஃபையாக ரைடில் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வாங்க மக்களை. நிஞ்சா 500 நம்ம கூட இருக்குது. இது 2026 மாடல். நம்ம ஒரு ஹைவே ட்ராக்ல இருக்கோம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர். 400 தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் போன வருஷத்துலேருந்து 500 பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 500ஓட 2026 எடிஷன் இது. அப்போ ஒரு ரைட் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டாக பண்ணுவோம். இந்த பைக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். கியர் ஷிஃப்டிங் ஒரு 1/2 லிட்டர் மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். 1/2 லிட்டர் இந்த சென்ஸ் 500 cc அப்படின்றனால 1/2 லிட்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, பவர் டெலிவரி பார்க்கலாம். 1500 RPM, 8 km/h வரைக்கும் போகுது. கிளஸ்டர் வந்து LCD கிளஸ்டர் தான். கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. பின்னாடி சூரியன் இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு விசிபிளாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. 3000 RPM, 4000 RPM. 4000 RPM போகும்போது சீட்டில் வந்து வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. இது ஒரு பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிள். 45 bhpயும் 42 Nm டார்க் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. 4500 RPM. ஹேண்டில் பார் லைட்டாக, சீட்டில் லைட்டாக, ஃபுட் பெக்ஸ்லேயும் லைட்டாக இருக்க தான் செய்யுது. ஓகே, ட்விஸ்ட் ஃபர்ஸ்ட் கியரில் 70 கிட்ட போயிடுச்சு. 103, 130 கிட்ட போகுது. ஓகே, ஃபைன். ஆல்மோஸ்ட் ஒரு 3rd கியரில் 130 கிட்ட போயிடுச்சு. அது பார்க்கும்போது 4th 5th கியர் இருக்குது. 6th கியரை கன்சிடர் பண்ண வேணாம். 5th கியர் வரைக்கும் போகும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 180+ போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகே, அந்த ஒரு 5000 RPM ரேஞ்சில் ஓட்டும் போது இட் ஃபீல்ஸ் லைக் பட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ஒரு பட்டர் சாஃப்ட் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் த ரிலாக்ஸ்ட் போஸ்டர். ரொம்ப கமெண்ட் ஆகலை நான் போஸ்டரில். சரிங்களேன், நான் காமிக்கிறேன். நான் வந்து இந்த பைக்கை யூஸ் பண்ணுறதுக்காண்டி எடுத்துகிட்டு வந்தேன். உட்காந்தோம்னா டேங்க் நல்லா பெருசாக தெரியுது, நீங்கள் பார்க்கலாம். பட் அது வந்து ரொம்ப கமிட் ஆகலை, ஓவர் கமிட்டடாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூர் டைனாமிக்ஸ், அது அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ 0 to 60 பார்த்துருவோம். 3, 2, 1 கோ. 60. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை லான்ச் பண்ணி பார்ப்போம். அகைன் 0 to 60. 3, 2, 1 கோ. 60. ஓகே, அந்த இனிஷியல் ரேஞ்சில் அடிச்சு புல் பண்ணும் போது அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த அக்ரெசிவ்னஸ் எங்கேயும் மிஸ் ஆகுதோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, 100ல் பார்த்துருவோம். 0 to 100. 3, 2, 1 கோ. 100. இது வந்து அப்படியே அந்த டூரிங் பேஸ்டான மேப்பாக இருக்கோ அப்படின்னு தோணுது. அக்ரெசிவ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் வந்து இந்த ரிலாக்ஸ்டான லெவல் பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஓவர் அக்ரெசிவ்னஸ் எங்கேயும் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஹைவேஸில் நீங்கள் லாங் க்ரூஸ் பண்ணணுனாலும் இந்த மோட்டார் சைக்கிளை வச்சு பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஒரு பாயிண்ட் லீன் பண்ணி தான் இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் வந்து அடாப்ட் ஆயிடுவீங்க அப்படின்னா லாங் டூர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட் டிரைவ்ஸ் தான், ஒரு 100 km 200 km நீங்கள் ஓட்டுவீங்க அப்படின்னா அதுக்கும் இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நான் செகண்ட் கியரில் பைக்கை ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப். லோ எண்ட் எப்படின்னு பார்ப்போம். பிகாஸ் பெரிய பெரிய பைக்ஸில் லோ எண்ட்லாம் அமேசிங்காக இருக்கும். செகண்ட் கியரில் நிப்பாட்டிட்டு நான் மூவ் பண்ணுறேன். ஹாய் கேட்டாங்க. ஓகே, செகண்ட் கியரில் நான் நிப்பாட்டிட்டு இப்போ மூவ் பண்ணுறேன். ஓகே, நாட் தட் மச் கிரேட். 600s வந்து சூப்பராக இருக்கும். 650லாம் சூப்பர் லோண்டாக இருக்கும். பட் இதில் நீங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியலை. ஓகே, லோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா நிறைய பேர் இந்த பைக் வாங்கி சிட்டிக்குள்ள யூஸ் பண்ண ஹைலி சான்ஸ் இருக்குது. 4th கியரில் போகிறோம். நல்லா புல் பண்ணிடுறேன்.
100க்கு போயிட்டு ஸ்லோ டவுன் பண்ணுறேன். ஸ்லோ டவுன் பண்ணி நான் ஒரு 40க்கு வந்துடுறேன். நைஸ். இந்த லெவலில் வந்து பவர் லேக் இல்லை, அப்படியே க்ரூஸ் பண்ணி போயிடலாம். ஸோ அதனால் அந்த எஃபர்ட்லெஸ்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியுது. எப்படி அப்படின்னா நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் ஒரு 5th கியர், இப்போ 6th கியர் நான் போட்டுறேன். 6 கியர் போட்டாச்சு. 6 கியர் போட்டாச்சு. 6 கியர் போட்டுட்டு ஒரு 100 க்ரூஸ் பண்ணிடுவோம். நம்ம 100 டச் பண்ணிட்டோமா? இப்போ ஸ்லோ டவுன் பண்ணுறேன். ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு 60 கிட்ட போயிடுவோம். இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் ஹைவேல, திடீர்னு ஸ்லோ பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் கிளச்சை பிடிக்கல, கியர் டவுன் பண்ணல. ஸோ அதனால அந்த எஃபர்ட்லெஸ்னஸ்ன்னு அதுதான் சொல்கிறேன். நீங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக க்ரூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. நைஸ். ஒரு பெரிய பைக்கு மாதிரி எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை, ஒரு சின்ன பைக் மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு 500cc மோட்டர் சைக்கிள்ன்றதை வந்து எங்கேயுமே காட்டலைங்க. இது 45 ஹார்ஸ் பவருங்க. அதுக்கு காரணம் இதோட ஃபேரிங்ஸ், அந்த டைனாமிக்ஸ், டிசைன் லாங்குவேஜ். நேக்கட் பைக்கில் வந்து இவ்வளோ ரிலாக்ஸ்டாலாம் உங்களால் ஓட்ட முடியாது. நேக்கட் பைக்ஸில் வந்து இந்த ஸ்பீட்லாம் போகும்போது ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தை கொடுத்துரும் கண்டிப்பாக. பட் ஃபேரிங் இருக்க மோட்டர் சைக்கிளில் வந்து எப்பயுமே நீங்கள் அந்த ப்ரொடெக்ஷனை ஃபீல் பண்ணலாம். பாருங்க, அகைன்ஸ்ட் பண்ணுறோம், சரியான காற்று. பட் கேஷுவலாக போக முடியுது. பிகாஸ் இந்த பைக்ஸோட டயர்ஸ், வெயிட்டு, பவர் டு வெயிட் ரேஷியோ, டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே. இப்போ நம்ம ஒரு 120 க்ரூஸ் பண்ணுறோம். பிரேக்ஸும் இமீடியட்டாக நம்ம பஞ்ச் பண்ணால் கூட ரியர் பிரேக்ஸ்லேயே ஸ்டாப் பண்ண முடியுது. பட் ரியர் பிரேக்ஸ் வந்து சப்போர்ட்டிங் தான், அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் தான், நீங்கள் பிரேக் ஃபுல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகணும்னா ஃப்ரண்ட் பிரேக்ஸ் தான். அந்த ஃப்ரண்ட் பிரேக்ஸோட கேலிப்ரேஷன் இஸ் குட், நம்பி யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி க்ரூஸ் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள், நான் 60 கியர் போட்டேன், நான் க்ரூசிங் கியர் போட்டாச்சு. இப்போ க்ரூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நான் வந்து ஒரு 110 மேலே க்ரூஸ் பண்ணுறேன். ரிலாக்ஸாக தான் இருக்குது. காத்தானா பயங்கரமாக அடிக்குது. பைக் வந்து நம்மளை அதை எதுவுமே கண்டுக்காத மாதிரி போயிட்டே இருக்கு. பிகாஸ் அந்த டைனமிக்ஸ் இன்னும் பெரிய பெரிய பைக்னா இன்னும் நல்லா இருக்கும். அதாவது 650, 600, ZX 6R, 10R இதெல்லாமே. பட் இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் அகைன்ஸ்ட் விண்டில் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக போக முடியுது. ஒரு 120 க்ரூசிங் தான் சாலிடாக பண்ணுது. அதனால ஒரு நல்ல மிஷின்னு சொல்லலாம். நான் பேசுறதே உங்களுக்கு சரியா கேட்குதா தெரியல. பிகாஸ் அந்த அளவுக்கு காத்தடிக்குது. 120 க்ரூசிங்கிறது ரொம்ப சாஃப்டா இருக்குது. அதனால நீங்க இந்த 120 க்ரூசிங் பிடிச்சி க்ரூஸ் பண்ணாலே ஜாலியா நீங்க வந்து போயிட்டே இருக்கலாம். இல்லை இன்னும் இதுக்கு மேல க்ரூஸ் பண்ணனாலும் நீங்க பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்குமானா அது டவுட் தான். பட் 120 ரோட் நார்ம்ஸ் அதுதான், சேஃப்டியும் அதுதான். ஸோ அப்படி வாங்கும்போது 120க்கு ஒரு பர்ஃபெக்டான மிஷின் அப்படின்னு நம்ம இந்த பைக்கை சொல்லலாம். ஓவராலாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்த்தோன்னா ப்ரோஸ் நிறையா இருக்குது. நான் கான்ஸை சொல்லிடுறேன். வைப்ரேஷன் இருக்குது 4000 RPMல. பேரலல் ட்வின்ல வந்து இந்த வைப்ரேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் வைப்ரேஷன் கம்மியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் பார்ட் வந்து இன்னுமே இந்த அக்ரஸிவ்னஸ் இன்னும் கொஞ்சம் கூட கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குமோ ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா அந்த அக்ரஸிவ்னஸ் இன்னும் அதிகமாக இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதான் கருத்து. ஆனால் அதே மாதிரி அந்த அக்ரஸிவ்னஸ்னால தான் அந்த பவர் பேக் ஃபீல் வந்து பண்ண முடியல. ஸ்போர்ட்ஸ் டூர் ஆயிடுது. இப்போ நீங்கள் 6Rலாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணால் அது கம்ப்ளீட்லி ஸ்போர்ட்ஸ் மேப். 10R வேறு மாதிரி இருக்கும் ஸ்போர்ட்ஸ் மேப். இதெல்லாம் டூரிங் மேப். இது 500, 650 எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் அக்ரஸிவாக எதிர்பார்க்க முடியாது. பட் அக்ரஸிவாக எதிர்பார்க்குறீங்கன்னா கோ ஃபார் சம் அதர் ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ். ஓவர் அக்ரஸிவாக எதிர்பார்க்குறீங்கன்னா. பட் இதுலேயே வந்து மிட் ரேஞ்ச் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் மிட் ரேஞ்ச் போயிருந்தால் போதும். நான் ஒரு 180, 190 அப்பப்போ புஷ் பண்ணுவேன். 120ல் க்ரூஸ் பண்ணுவேன், டூரிங் பண்ணுவேன். ஆனால் அதே மாதிரி சிட்டிக்குள்ளேயும் யூஸ் பண்ணுவேன். ஒரு பெரிய பைக் மாதிரி ஒரு நிஞ்சா பைக் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக்கை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதான் என்னோட கருத்து. இதுதான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் ஃபீல் பண்ணது இந்த பைக்கில். இந்த பைக்கோட செக்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர், கம்ப்ளீட்லி ஸ்போர்ட்ஸ் கிடையாது. அதனால தான் நீங்கள் அந்த அக்ரெசிவான ஒரு ஃபீல் பண்ணவே முடியாது. இன்ஜினில் மிட் ரேஞ்ச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமே தவிர அந்த டாப் எண்ட்லாம் நீங்கள் பெருசாக அக்ரெசிவாக ஃபீல் பண்ண முடியாது. பட் ஸ்டில் 190 km/h டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணலாம். நான் வந்து 3rd கியரில் ஆல்மோஸ்ட் 120 to 130 அச்சீவ் பண்ண முடிஞ்சு ஃபுல் RPM ரெட்லைன் பண்ணக்கப்புறம். ஸோ அது வாங்கும்போது மிட் ரேஞ்ச் ஸோ ஸ்ட்ராங். பட் டாப் எண்ட் பெருசாக இருக்காது. ZX 6R, ZX 10 கம்ப்ளீட்லி ஸ்போர்ட்ஸ் மேப், கம்ப்ளீட்லி ஸ்போர்ட்ஸ் டைனாமிக்ஸ். பட் கவாசக்கியோட இந்த நிஞ்சா 500
கம்ப்ளீட்லி டூரர் ஸ்பெசிஃபைடாக இருக்கும். இந்த மேப்புமே வந்து க்ரூசிங் பேஸ்டாக இருக்கும். 120லாம் அப்படியே ரொம்ப பட்டர் சாஃப்டாக ரிலாக்ஸ்டாக கேஷுவலாக அப்படியே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், டூரிங்கான அந்த கேப்பபிலிட்டிஸும் இருக்கும். அது மிக்ஸ் பண்ணதான் இந்த பைக். 14 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டேங்க் கொஞ்சம் ஹைட்டாக தெரிஞ்சாலுமே டேங்க் வந்து உங்களை ரொம்ப கமிட்டாக வைக்காது. இதோட லென்த் அதிகம் கிடையாது, ஹைட்டு தான் அதிகம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப கமிட்டாக உட்காந்து ஓட்ட மாட்டீங்க. சீட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் லோவாக இருக்குது, சீட் ஹைட் கண்டிப்பாக லோ. ஸோ அதனால் நீங்கள் 5 ஃபீட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். நான் 5.7க்கு மேலே இருக்கேன், 5.8க்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் கிராப் ஹேண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த டிசைனுக்கும் இந்த கிராப் ஹேண்டிலுக்கும் பெருசாக மேட்ச் ஆகலை. நிஞ்சா 300லையும் பார்த்தீங்கன்னா பெரிய சாரி கார்டாக வரும். அதே மாதிரி ஒரு பெரிய சாரி கார்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே என்னன்னா பில்லியனோட சேட்டலைட் அதிகம், பில்லியன் சீட்டும் ரொம்ப சின்னது, அது யாரும் உட்கார போகிறதே இல்லை. அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய சாரி கார்டு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. உங்களுக்கு அது ஏன் பதில் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பின்னாடி வந்து 150 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது சின்ன டயர் மாதிரி தெரியுது. ஏன் அப்படி தெரியுதுன்னா ஃப்ரண்ட்டில் நல்லா பல்ஜாக பெரிய பைக் மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு பெரிய பைக் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த டயர்ஸ் வந்து சின்ன டயர்ஸ் மாதிரி தெரியுது. இண்டிகேட்டர் ஹாலஜன் பல்பு தான், ஒரு எல்இடி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி எனக்கும் தோணுது, உங்களுக்கு தோணும். அண்ட் பெரிய எக்ஸாஸ்ட் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எக்ஸாஸ்ட் சவுண்டு பார்த்தோம்னா கொஞ்சம் லவுட், ரொம்ப லவுட் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு மாதிரி ஏரியா தான் இருக்குது. பீட் வந்து நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ண முடியாது. இது வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் மேப்பே இல்லை, அதாவது அக்ரெசிவ்னஸ்க்காக உருவாக்கப்பட்ட பைக் கிடையாது. இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொஞ்சம் மாதிரி சட்டிலாக இருக்குது அப்படி சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி ஸ்விட்சஸ் பார்த்தோன்னா பேசிக் தான். கில் சுவிட்சு, செல்ஃப் ஸ்டார்ட்டு, ஹசார்ட் லேம்ப்பு, ஹை பீமு, பாஸு, இண்டிகேட்டரு, ஹார்னும் மைல்டாக தான் இருக்குது, ரொம்ப லவுடாக இருக்காது. ஏன்னா பெரிய பெரிய பைக்ஸ் போயிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பைக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ஹார்ன் யூஸ் பண்ண மாட்டாங்க முதல். ஆனால் அதே மாதிரி குரோம் லீவர்ஸ், ரைட் பை த்ராட்டில் கொடுக்கல. அண்ட் இன்னொரு ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், அது மிஸ் ஆகுது. குவிக் ஷிஃப்டர்ஸ் அது மிஸ் ஆகுது. ஆனால் அதே மாதிரி இந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் ஸ்டில் வி எக்ஸ்பெக்டிங் ஃபார் யூஎஸ்டி. ஆனால் அதே மாதிரி டிஎஃப்டி கிளஸ்டர் மிஸ் பண்ணுறோம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் கலர் டிஎஃப்டி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராடக்டாக இருந்திருக்கும். அப்படி இந்த விஷயங்கள்லாம் இருந்து இந்த பைக் வந்து பெருசாக சேல் ஆகலைன்னா அண்டர் ரேட்டட்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத கருத்து. இந்த பைக் யார் யாருக்கும் சூட்டபுளாக இருக்கும். கொஞ்சம் ஒய்டு போங்க. இந்த பைக்கோட எக்கனாமிக் செக் பார்ப்போம். இந்த பைக்கில் உள்ளே ஏறுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பிகாஸ் இந்த சேடல் கொஞ்சம் கூட, சேடலை விட இந்த கிராப் ஹேண்டில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஓகே, அது உங்களுக்கு போக போக பழகிருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, லைட்டாக அப்போ கூட தட்ட தான் செய்யுது, ஃபைன். அப்படியே உள்ளே உட்காந்தனே கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆல் டே கம்ஃபர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த பைக்கில் ஃபீல் பண்ண முடியும். 171 கிலோகிராம் வெயிட். 171 போது எனக்கு தெரிஞ்சு லைட் வெயிட்னு சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இந்த பைக்கை நகட்டும் போதும் சரி, ரைட் பண்ணும் போதும் சரி, பெருசாக வெயிட்டை ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு மாதிரி ஈஸ்ட் ரைடாக தான் இருக்கும். கம்ஃபர்ட்டு ப்ளஸ் இந்த வெயிட்னால தான் நீங்கள் சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப அடாப்டபுளாக இருக்கும். ஸோ அந்த ஹேண்ட்லிங் வந்து இந்த பைக்கில் ஒரு சூப்பரான விஷயம். மெயின் ஸ்பெஷலான விஷயம் கம்ஃபர்ட்டு, ஹேண்ட்லிங் தான். ஆனால் அதே மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த ஹேண்ட்லிங்கை உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், என்கேஜ் பண்ணுவோங்களே, நைஸ். அண்ட் இப்போ ரைடிங் போஸ்டர் பார்த்தோன்னா நான் சொன்னேன் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர்னு. நான் வந்து ரொம்ப குனிஞ்சிருக்க மாட்டேன். இப்போ ஆக்சுவலான ரைடிங் போஸ்டர் குனியாமல் ஓட்டினா நான் இங்கே இப்படி தான் உட்காந்துருக்கணும். அப்படியே பாருங்கள், 1 2 3. இப்போ நம்ம அதே சூப்பர் ஸ்போர்ட்ஸ் போகிறோம் அப்படின்னா, இல்லை ஸ்போர்ட்ஸ் போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே போவோம், இப்படி இருப்போம். புரியுதா போஸ்டர் டிஃப்ரென்ஸு? அப்படியே இப்போ மேலே வந்து இங்கே பிடிக்கிறோம். ஸோ அதனால் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூர். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் வேணும், டூரிங்கும் பண்ண நினைக்கிறேன், இந்த செக்மெண்ட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி கிரவுண்ட் ரீச் பார்த்தோன்னா 5.8 ஃபீட் இருக்கேன், முட்டு மடங்கி தான் இருக்குது. சீட் ஹைட் அல்டிமேட். அந்த ஹேண்ட்லிங்கில் ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா, அந்த பைக்கோட நம்ம போய் அட்டாச் ஆகணும். அந்த அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு மெயினான விஷயம் இந்த சீட் ஹைட் அண்ட் அந்த டேங்கோட லெவலு. இந்த லெக்கை ப்ளேஸ் பண்ணோன்னே இந்த ஃபேரிங்குள்ளே போய் ப்ளேஸ் ஆகும். ஆனால் அதே மாதிரி ஹேண்டில் பார் வந்து நல்லா பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அந்த ஷார்ட்டாக இருக்க ஒரு விஷயந்தான் ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதாக இருக்கட்டும், அந்த ரொம்ப நிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் நல்ல ஹேண்ட்லிங் இருக்கணும், நல்லா கம்ஃபர்ட் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ஒரு 450cc பேரலல் ட்வின்ல வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கவாசிக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப இந்த கமிட்டாகி ஓட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. பட் கமிட்டாகி ஓட்டுறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். லைக் டாமினர் 400 வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர், அதாவது நேக்கட் ஸ்போர்ட்ஸ் டூரர், இது வந்து ஸ்போர்ட்ஸ் டூரர். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். இதான் என்னோட கருத்தும் கூட. பட் பில்லியனுக்கு தான் வந்து நான் எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் சீட்டு ரொம்ப சின்னது, சேடலும் கூட, எக்ஸாஸ்ட் வேறு இருக்குது, சின்ன ஃபுட் பேக்ஸ் தான் இருக்குது. பின்னாடி நீங்கள் லக்கேஜ் கேஜில் வந்து வைக்க முடியாது. அதனால் சோலோவாக
நீங்க டூரிங் பண்ணலாம். 2026 மாடல் கவாசிக்கு நிஞ்சா 500 எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஷேர் பண்ணேன். இந்த பைக்கோட பிரைஸ் பார்க்கணும்ல, 2025 மாடலோட பிரைஸ் 5,66,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். இப்போ 2026 மாடலோட பிரைஸ் 5,76,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். 10,000 பிரைஸ் டிஃபரன்ஸ் வருது. ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா 7,20,000 ஆன் ரோட் மதுரை பிரைஸ் வருது. 7 லட்ச ரூபா பட்ஜெட்ல பார்க்கும்போது காம்படிட்டர்ஸ் அப்ரலா RS 457 தான். அதுதான் parallel twinல கிடைக்கக்கூடிய 450cc மோட்டார் சைக்கிள். அதோட பிரைஸ் வந்து 4,31,000 தான் வருது. பட் இங்க நிஞ்சா 500 பார்த்தோம்னா 5,76,000 வருது. பிரைஸ் எங்கேயோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நிஞ்சா 500 ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கணும்ல. கான் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் கம்மி, USD ஃபோக்ஸ், TFT கிளஸ்டர், ரைட் மோட்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், குவிக் ஷிஃப்டர்ஸ், ரைட் பை த்ராட்டில், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. அப்படி பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ், ரெண்டாவது பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான் மிச்ச காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஜப்பானீஸ்னால ரிலையபிளா டியூரபிளா இருக்கும், சர்வீஸ் பார்ட்டுமே உங்களுக்கு ரிலையபிளா இருக்கும். அண்ட் ப்ரோஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபைண்டான parallel twin cylinder இன்ஜின், ஒரு பெரிய ப்ரோஸ், ஒரு ஸ்மூத்தான பவர் டெலிவரி இருக்கும். இந்த பைக்கோட ஹேண்ட்லிங் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். பிகாஸ் ஹேண்டில் பார் வந்து ரொம்ப ஷார்ட்டனாக இருக்கும். ஆனால் அதே வெயிட்டும் வந்து 170 கிலோகிராம் ப்ளஸ்னால ரொம்ப ஈஸியாக சிட்டிக்குள்ள உங்களால் ஓட்ட முடியும். ஸோ இதெல்லாமே நிஞ்சா 500 ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இந்த நிஞ்சா 500 பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் பண்ணால் கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிள்.